பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக யாவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார நாட்கள் முழுவதுமாக கர்த்தரங்களை காத்தீரே, கர்த்தரங்களை நடத்தினீரே. தேவன் எங்கள் குடும்பங்களெல்லாம் பராமரித்தீரே. கர்த்தரங்களை விசாரித்து நடத்துகிற தேவனாய் இருந்தீரே. எங்களை கைவிடாத நல்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. 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 எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலே ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் பாடலின் வரிகளை உணர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பு பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், நிறைந்தவர் வந்திடுவார்.
பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறென்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறென்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறென்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே வேறென்பு பெருவெள்ளமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிடலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கரம் பற்றி என்ன செய்கிறார்னா நடத்துகிறார். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாலும் இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. ஆண்டவர் நாத்தான்வேல சொல்கிறாரு, ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, அவர் தேவனை தேடுகிற நபராக இருந்தார். உத்தம இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிற நபராக இருந்தார். தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, அவர் தேவன் என்பதற்காக அவரை தேடினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து மாத்திரமே நம்ம கர்த்தரை தேடுறோம் அப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சிலர் தேவனை தேடி பெற்றுக்கொண்டதற்கு பிறகு தேவனை என்ன செய்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. சிலர் தேவனை தேடி கிடைக்காததினால் தேவன் என்ன செய்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கைவிடப்பட்டவங்க தான். இவங்க எல்லாரும் என்ன செய்யலை, தேவனுடைய சபையில் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் என்ன செய்யலை, தரலை. ஏதோ ஒரு சோர்வு. ஆராதனைக்கு போய் என்ன கண்டேன், நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி பாடாப்படுத்துகிறாரு. ஒரு சோர்வு. ஆண்டவரை விட்டு தூரமாக என்ன செய்கிறது. பாருங்க, பின்மாற்றம் அப்படிங்கிறது என்னது? பின்மாற்றம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். பின்மாற்றம்னா என்னது? ஆண்டவர் விட்டு விலகி போகிறது. அப்புறம் பின்னிட்டு பார்க்கிறது. அப்புறம் அவிசுவாசமாக இருக்கிறது. இங்கே நம்ம சொன்னீங்க உடன்படிக்கையை மீறுறது. பாருங்க, பின்மாற்றங்கிறது என்னென்னா, நம்மளை ஆண்டவர் சில காரியங்கள் என்ன செய்வார்னா உருவாக்கி நம்மளை வச்சிருப்பார். அதில் பின்மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவாக இருக்கலாம், அது சபையோடு கூட இருக்கக்கூடியதான உறவாக இருக்கலாம், அது திருச்சபையினுடைய ஊழியக்காரரோடு கூட இருக்கக்கூடியதான உறவாக இருக்கலாம், அது கர்த்தரோடு கூட இருக்கக்கூடியதான உறவாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு காரியத்தில் விரிசல் இருக்குது அப்படின்னா பின்மாற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதில் ஒவ்வொன்றா கட்டாயிட்டு இருக்கு அப்படின்னா பின்மாற்றத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கான்னு அர்த்தம். தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவு, திருச்சபையோடு கூட இருக்கக்கூடியதான உறவு, ஊழியரோடு கூட இருக்கக்கூடியதான உறவு, ஜெபத்தில் இருக்கக்கூடியதான உறவு, இந்த வேதத்தோடு கூட இருக்கக்கூடியதான உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் ஒரு விசுவாசி சரியாக என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். வேதத்தோடு இருக்கக்கூடியதான உறவுன்னா தினம் வேதத்தை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், உட்காரணும், வாசிக்கணும். வேதத்திற்கும் நமக்குமான அந்த உறவில் நம்ம சரியாக இருக்கணும். ஜெபத்தில் தினமும் என்ன செய்யணும், உட்காரணும். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில், அந்த நேரம் அப்படின்னா அது ப்ரேயர் டைம்,
அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. போய் என்ன செய்யணும்? உட்காரணும். திருச்சபையோடு கூட இருக்கக்கூடியதான உறவு. இது ஆராதனைக்குரிய நேரம், ஆராதனைக்குரிய நாள், இது கர்த்தருடைய நாள். சர்ச்சில் என்ன செய்யணும்? ஊழியக்காரரோடு இருக்கக்கூடியதான உறவு எதுவாக இருக்கட்டும். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறோம், சொல்கிறோம், ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிக்கங்கன்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கக்கூடியதான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நெருங்கின சொந்தம், அந்த சொந்தங்கிறது எது வரைக்கும் நீடிச்சிருக்கும்? அவங்க வீட்டு நல்லது கெட்டதில் நீங்கள் போகிறதும், உங்கள் வீட்டு நல்லது கெட்டதில் அவங்க வர்றதும், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட கலந்து பேசிக்கிறதும், இது எல்லாம் இருக்கணும். அவங்க சொந்தம்தான், ஆனால் நாங்கள் பேசிக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் அந்த உறவு என்ன செய்யலை? ஏதோ ஒரு காரியத்தில் பிரேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவில், சபையோடு கூட இருக்கக்கூடியதான உறவில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது வரைக்கும் நம்ம அவரோடு கூட இருக்கக்கூடியதான உறவில் என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பும் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் மேலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் மேலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி, பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பெருவெல்லமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். என்
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதித்தேன். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதித்தேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன். இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் கிளந்தேன் பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தார் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சத்தானி சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நான் சிங்கக்கேபியில விழுந்தாலும் சரி, சூளை நெருப்புல விழுந்தாலும் சரி, அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு கூட நம்முடைய பலவீன நேரங்களிலே நமக்கான பலனை கொடுத்து, நமக்கான கிருபைகளை கொடுத்து, நம்மை பலப்படுத்தின அந்த தேவாதி தேவனை ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எங்க பலவீன நேரங்களில அப்பா எங்களை தேடி வந்த எங்கள் தெய்வமே, எங்களை பலப்படுத்தின எங்கள் தெய்வமே, எங்களை நிலைநிறுத்தின எங்கள் தெய்வமே, எங்களை தூக்கி நிறுத்தின எங்கள் கத்தாதி கத்தாவே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரகபா ஷதரல ரதரனரபா ஓ ரிஷதரல ரஷதரகபா ஓ ரிகதரல ரஷதரலரபா ரிந்தரல ரஷதரலரபா ஓ ரகபா ஷதரல ரதரனரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரஷகபா ஷதரலரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் இதையெல்லாம் செஞ்சேன், கர்த்தர் எனக்கு இதையெல்லாம் செஞ்சார், அப்படி அல்ல. தாவீது சொல்றார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கையில் ஒன்றும் இல்லை, என்னுடைய திறமை ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஞானம்னு ஒன்றுமே இல்லை. எனக்கான உயர்வு அவருடைய சமூகத்தில் இருந்து வரும். பேதுரு சொல்றார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி பிரயாசப்படுங்க, ஓடுங்க, அதிகமாக ஆர்டர் பண்ணுங்கலாம் சொல்லலை, அடங்கி இருங்க. அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருந்தா போதும். நமக்கான உயர்வு, நமக்கான யாவையும் அவர் செய்து முடிப்பார். தாவீது எதையும் செய்யல, தாவீது எதையும் சுதந்திரிக்கல, தாவீது எதை நோக்கியும் தன்னை என்ன செய்யலன்னா தள்ளல. தாவீதை தேவன் தள்ளினார், தாவீதை தேவன் நடத்தினார், தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீது தேவனுக்காக காத்திருந்தார். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி காத்திரு, நீ நம்புகிறது அவராலே ஆகும். அவருடைய சமூகத்தில் நில்லு, அவருடைய சமூகத்தில் தரித்திரு, அவருடைய சமூகத்தில் காத்திரு, அவருடைய சமூகத்தில் விழுந்து கெட. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்று.
உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவை கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை உயர்த்தி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் எங்களை ஆசீர்வதிக்க உங்க கைகள் குறுகி போகலப்பா, எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினி, வார்த்தையாலே நீர் உருவாக்கினி. சகலத்தையும் நீர் உருவாக்கினி, வார்த்தையாலே நீர் உருவாக்கினி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீங்க வாக்கினால் சொன்னதெல்லாம் கரத்தினால் செய்து நிறைவேற்றுகிற நாளை நான் பார்க்கணும்பா. ஆண்டவரே, எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கீங்க, எவ்வளவோ வார்த்தைகள் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. நம்பிக்கையற்று நொந்து போய் மன உடைந்து போய் தேவ சமூகத்துல வந்து விழுந்த நாட்களில உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றினது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தினது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தினது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்தினது. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறத நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, அவைகள் நிறைவேறணும். இந்த நாட்களில நிறைவேறணும், இந்த வாரத்துல நிறைவேறணும்பா, இந்த மாதத்துல நிறைவேறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்று. உங்க கரம் என் வாழ்க்கையில செயல்படட்டும்பா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவை கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள்
எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சில பாடுகளின் பாதையில கர்த்தர் நம்மளை நடத்தலாம். ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு கண்ணீர், ஏன் இவ்வளவு காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்? யோபுவினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் அனுமதி கொடுக்காம பிசாசு எதையும் செய்யல. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் அந்த பாடுகள், கண்ணீர் எதுவுமே விருதாவா போகல. யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் இழந்து போனாரோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தார். கொடுக்கும் பொழுது ரெண்டத்தனையாய் கொடுத்தார். பட்சித்த வருஷங்களுடைய விளைச்சலை எல்லாம் திரும்ப கொடுக்கிறதான தேவன். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், சில பாடுகளின் பாதைகளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எதையும் திரும்ப கொடுக்கிறவர், இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர், இழந்து போன வருஷங்களுடைய விளைவை திரும்ப கொடுக்கிறவர், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பன்மடங்காக திரும்ப கொடுக்கிறவர். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடித்தீர். 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 உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உங்க கைகள். என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஆண்டவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது நினைக்கிறீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சில காரியங்கள் தாமதம் ஆகலாம், சில நன்மைகள் கிடைக்காம விலகி போயிருக்கலாம். ஆனா அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செம்மையாய் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். யாக்கோபுக்கு பலன் இல்லை. யாப்போக்கின் ஆற்றங்கரையில வந்து நிற்கிறப்போ ஒரு பக்கம் சகோதரன் துரத்திட்டு வரான். இப்போதான் லாபானுக்கு தப்பி வந்திருக்கிறான். அடுத்த சகோதரன் யுத்தத்திற்கு வருகிறது போல என்ன செய்யறான்னா வந்துட்டு இருக்கிறான். மிகுந்த நெருக்கடி. அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்யறார்னா யாக்கோபை சந்திக்கிறார். யாக்கோபோடு கூட போராடுகிறார். ஆண்டவரே நீங்களுமா யாக்கோபு சோர்ந்து போய் போராடுறார். ஆனா யாக்கோபுட்ட ஒரு காரியம் இருந்துச்சு. இந்த தேவன் என்ன ஆசீர்வதிக்காட்டி என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி விளவீனங்கள் மத்தியில, சோர்வுகளின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, ஏற்கனவே இருந்த அழுத்தங்களின் மத்தியில விடாப்பிடியாய் தேவனோடு கூட போராடினார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார்.
உருக்குலைந்து போன அந்த யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இனி நீ யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அதற்கு பிறகு யாக்கோபினுடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியாய் மிக செம்மையாய் மாற்றினது. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர், நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர். கரங்களை உயர்த்தி இந்த ஒரே ஒரு வார்த்தைகளை மாத்திரம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்தின பாதைகளும் நன்மைக்காக. ஏன்பா எங்களை இப்படி நடத்துனீங்கன்னு இல்லப்பா, நன்மைக்குன்னு நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்மைக்காக அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். 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 உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர். நம்ம சில முயற்சிகள் எடுக்கிறோம், சில பிரயாசப்படுறோம். இந்த ஊழியத்தை வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் சில பிரயாசங்களை எடுக்கும் பொழுது அதுக்கு திருச்சபை மக்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது சக்ஸஸாக என்ன செய்யணும் போகும். ஆகவே இந்த காரியத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். தேவன் சீக்கிரமாய், தேவன் மிக நேர்த்தியாய் இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்கிறத அநேகருடைய கண்கள் பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். கடந்த வாரத்தில் ஈஸ்டர் செய்தி நம்ம கேட்டதுனால இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம தியானிக்கலை. ஆகவே என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேலின் பாளையத்திலே ஆரோன் புறந்தள்ளப்படுகிறார். ஆரோன் மேல் இருந்ததான அபிஷேகம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஆரோனை குறித்ததான, ஆரோன் மேல் இருக்கக்கூடியதான அந்த அழைப்பு, ஆரோனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அநேகர் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், அநேகர் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில ஆரோனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், ஆரோன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆரோனை இந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தினது தேவன் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டியதான ஒரு கட்டாயம் ஆரோனுக்கு மாத்திரமல்ல தேவனுக்கும் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு அடையாளத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த ஆரோனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரங்களும், ஒவ்வொரு கோத்திரங்களுடைய தலைவர்களும் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கோலை என்ன செய்யுங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அந்த பாளையத்தில், அந்த வனாந்தரத்தில் அங்கே எங்கேயாவது உடஞ்சி கிடக்கக்கூடிய ஒரு கோலை எடுத்துகிட்டு வந்து அந்த கோலில் உங்களுடைய பேர் எழுதி என்ன செய்யுங்கன்னா கொண்டு வந்து அதை மோசேக்கிட்ட என்ன செய்யுங்க, கொடுங்க. மோசே அதை கொண்டு போய் சாட்சியினுடைய பெட்டி இருக்கக்கூடிய, நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சியின் பெட்டியினுடைய அருகாமையில் என்ன செய்யட்டும், வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த கோள்கள் வறண்டு போனதான கோள்கள், இந்த கோள்கள் வெட்டப்பட்டதான கோள்கள், இந்த கோள்கள் வேரோடு கூட இணைக்கப்படாத கோள்கள். இந்த வறண்டு போனதான கோள்கள்ல பேர் என்ன செய்யுங்கன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா வைக்க சொல்லி சொல்றார். சொல்லிட்டு கர்த்தர் அங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னன்னா, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், துளிர்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தில் வசனம் சொல்லுது, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. அந்த சுகவாழ்வு துளிர்க்குது அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய கரம் நம்மோடு கூட இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது என்ன செய்யணும்னா துளிர்க்கணும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யும், துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். ஆமென். இந்த மாதத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நம்மை துளிர்க்க செய்வாராக. பல மாத ஜெபங்களுக்கான பதிலை தேவன் கட்டளையிடுவார். பல வருட ஜெபங்களுக்கான பதிலை தேவன் கட்டளையிடுவார். பல வருட புறக்கணிப்புகளுக்கான பதிலை தேவன் கட்டளையிடுவார். பல வருட முறுமுறுப்புகளுக்கு எதிராக முறுமுறுப்புகளை ஓய பண்ணத்தக்கதாக தேவன் கிரியை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், வறண்ட கோலும் தேவனுடைய கையில் இருந்தால் துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஈவன் a dry rod will bud in God's hand அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒருவேளை அது வறண்ட கோலாக இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய சந்நிதியிலே இருந்தால், அது தேவனுடைய கையிலே இருந்தால், அது தேவ பிரசன்னத்திலே இருந்தால் அது துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றார், மோசே சொல்றார், ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கோலை எடுத்துட்டு வாங்கங்கிறப்போ பாளையத்தை சுற்றி என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு கோத்திரமும் தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு கோல்லையும் பெயர் எழுதப்படுது. அந்த ஒவ்வொரு கோலும் சாட்சியினுடைய பெட்டியின் அருகாமையில் என்ன செய்யுதுன்னா வைக்கப்படுது. ஆனா அந்த கோல் என்ன செய்யணும், துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். அது சாட்சியினுடைய பெட்டியின் அருகாமையில் வைக்கப்பட்டாலும் அன்று சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். 12 கோத்திரங்களும் 12 கோத்திரங்களுக்கான கோல் என்ன செய்து வைக்குது. இங்க பாருங்க, இது 12 கோத்திரங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள் தான், 12 கோத்திரங்களும் அழைக்கப்பட்ட கோத்திரங்கள் தான். ஆனா இந்த 12 கோத்திரங்கள்ல ஸ்பெஷல் யாருங்கிறத கர்த்தர் என்ன செய்யறார், காண்பிக்கிறார். விசேஷித்த அபிஷேகம் யார் மேல இருக்குதுங்கிறது கர்த்தர் காமிக்கிறார். இந்த 12 பேரும் ஒருவருக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது தேவன் யாரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யறார்னா காமிக்கிறார். இந்த வெட்டப்பட்ட கோல் அப்படிங்கிறது உயிரில்லாத கோல். மரம் அதோடைய வேரோடு கூட என்ன செய்யணும், இணைக்கப்பட்டு இருக்கணும். வேரோடு இணைக்கப்பட்டிருந்தா தான் அது என்ன செய்யும், துளிர்க்கும். ஆனா இது என்ன செய்து, வெட்டப்படுது. வெட்டப்பட்டதான கோள், இது வறண்டு போனதான கோள். ஆனா இது என்ன செய்யுதுன்னா தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல என்ன செய்து கொண்டு போய் வைக்கப்படுது. சொல்றார், நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டியினுடைய அருகாமையில் என்ன செய் வை. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்ம விசேஷித்த அபிஷேகம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கை துளிர்க்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மை சந்திக்கும் ஸ்தானத்துல நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் நம்மை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டியின் அருகாமையில் என்ன செய்யணும், இருக்கணும்.
தேவன் நம்மை சந்திக்கும் ஸ்தானத்துல நம்ம வந்து எப்போ நிக்கிறோமோ, எப்போ விழுந்து கிடக்கிறோமோ, எத்தனை நாட்கள் நம்ம தரித்து இருக்கிறோமோ, அப்போதான் வறண்ட கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்ததான அவருடைய கோல் என்ன செஞ்சுன்னா துளிர்த்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வச்சுட்டு போன ஒவ்வொருத்தருக்கும் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னா, இது எப்படி துளிர்க்கும், இது எப்படி துளிர்க்கும், இது வெட்டப்பட்டதான கோல், இது எப்படி துளிர்க்கும், இது வறண்டு போனதான கோல், இது எப்படி துளிர்க்கும், இப்படி பட்டதான ஒரு கேள்வி என்ன செய்து இருக்குது. நம்மளும் சில நேரங்கள் என்ன செஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சதுங்கிறதான முடிவுக்கு வர்றோம். அந்த வறண்ட கோல், வெட்டப்பட்ட கோல் அப்படிங்கிறது அதுதான், அவ்வளோதான். இதில் எங்கே மாற்றம் வரப்போகுது, இனி எங்கே மாற்றம் வரப்போகுது, இனி என்ன பெருசாக நடக்க போகுது என்கிற நிலைமைக்கு என்ன செய்கிறோம் வர்றோம். நம்ம எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துவக்கத்தை கட்டளையிட தேவன் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதான நபர்கள் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை என்ன செய்வாங்க? காலி பண்ணுவாங்க. நம்ம பார்ப்போம் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கூட உட்காந்து பேசுகிறவன் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை கேட்குறப்போ, ஓ அப்போ எல்லாம் முடிஞ்சோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவோம், நான் வந்துடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் அது துளிர்க்கும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அப்படின்னா அது நிச்சயமாய் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா கோள்களும் வைக்கப்படுது, எல்லா கோள்களும் வறண்ட கோள்கள் தான், எல்லா கோளும் வெட்டப்பட்டதான கோள்கள் தான். ஆனா அதுல ஒரு கோள்ல தேவனுடைய செயல்பாடு என்ன செய்யும் இருக்கும். அது ஒரு கோள் மீது தேவ பிரசன்னம் என்ன செய்யும் இறங்கும். அதுல ஒரு கோள் மேல தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும் இறங்கும். அந்த ஒரு கோள் மேல தேவன் செய்யக்கூடியதான செயலை பார்க்கிறப்போ இது கர்த்தருடைய செயல் அப்படின்னு சொல்லி சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறதான காலம் என்ன செய்யும் வரும். ஆமென். வறண்ட கோள் துளிர்க்கணுமா? கைவிடப்பட்டதான ஜெபங்களை எல்லாம் எடுத்து கர்த்தர் உங்களை சந்திக்கும் ஸ்தானத்தில் என்ன செய்யுங்க வைங்க. பல மாசமாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. பல வருஷமாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை. பல வருஷங்களாக நான் இந்த காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் கேட்குறதே இல்லை அப்படின்னு கைவிடப்பட்டதான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எடுத்து வைங்க. இந்த மாதத்திலே வறண்ட கோள்களை தேவன் என்ன செய்வார்னா துளிர்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் கனவுகளாகவே இருக்கும், நடந்தா நல்லா இருக்கும். இப்படி நடந்தா என் வாழ்க்கை மாறிடும். கனவுகளையும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க எடுத்து வைங்க. எதெல்லாம் முடியாதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் எடுத்து வைக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் செயல்படுவார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், மறைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். God will reveal the hidden ones. பாருங்க, இஸ்ரவேலின் பாளையத்துல மோசேக்கு ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு. ஏன்? மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்றார். மோசே சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அப்படி கைகளை ஓங்கி நிற்கிறப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு கீழ்காற்ற கட்டளை இடுறாரு. உடனே என்ன செய்து சிவந்த சமுத்திரம் பிளந்து வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. எகிப்துல அந்த 10 வாதைகள், ஒவ்வொரு காரியத்திலையும் மோசேயோடு கூட தேவன் இருக்கிறார். அப்போ மோசே மோசே மோசேங்கிறப்போ மோசேக்கு பாளையத்தில் ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு. ஆனால் ஆனால் ஆரோனுக்குரிய அங்கீகாரம் என்ன செய்யலைன்னா கிடைக்கல. ஆரோன் அங்கீகரிக்கப்படல, ஆரோன் மேல் இருந்த அபிஷேகம் அங்கீகரிக்கப்படல, ஆரோனை அவர்கள் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல. கேள்வி எழுப்புகிறவர்கள் மோசேக்கு விரோதமாக எழுப்ப மாட்டாங்க, ஆரோனுக்கு விரோதமாக எழுப்புவாங்க. ஏன்னு கேட்டால் ஆரோன் அவர்கள் பார்வையில் அற்பமாய் பார்க்கப்பட்டான். ஆரோன் மேல் இருந்ததான அபிஷேகத்தை அவங்க என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனுடைய விளைவாக என்ன செய்யறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, கேள்வி கேட்குறப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்குறப்போ அது அபிஷேகம் பண்ணினவரையும் கேள்விக்குள்ளாக்கும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல வந்து நிற்கிறார். அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்? மறைக்கப்பட்ட அந்த ஆரோன் மேல் இருக்கக்கூடியதான அபிஷேகத்தை வெளிக்காட்டணும். அப்படின்னா ஆரோனுடைய கோல் என்ன செய்யணும்? துளிர்க்க செய்யணும்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாருன்னா திட்டம் பண்றார். இந்த இடத்துல நம்ம இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். ஆரோன் தன்னை நிரூபிக்க ஓடலை. ஆரோன்
என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது, என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறார், என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஆரோன் தன்னை நிரூபிக்கும்படியாக என்ன செய்யல, ஓடல. ஆரோன் ஒரு கோலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஆரோன் என்ன செய்யறாரு, ஒரு கோலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். மீதியை தேவன் செய்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம மேல இருக்கக்கூடிய அபிஷேகத்தை நிரூபிக்கிறதுக்கு நம்ம போராடி தோத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சில விளக்கங்களை கொடுப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திரும்ப 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 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். விட்டுட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க, ஆண்டவரே நீங்கள் செயல்படுங்க, இது உங்கள் ஊழியம், இது உங்கள் அபிஷேகம், இது உங்கள் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுக்குறப்போ தேவன் கிரியை செய்கிறத, தேவன் செயல்படுகிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆரோனுங்க அதை தான் செய்கிறாரு. ஆரோன் ஒரு கோலை கொண்டு வர்றாரு, ஆரோன் அதில் தன்னுடைய பேர் எழுதுறாரு, ஆரோன் கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு, போயிட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டதான காரியத்தை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிறகும் மறைந்திருந்தவ அந்த ஆரோனை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11 to 13 வரையிலான வசனங்களை பார்க்கிறப்போ 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13 பாருங்களேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிட்டார். தாவீது சவுலை போல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்படல, அவர் வீட்டுக்குள்ள வைத்து மாத்திரமே என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவருடைய சகோதரன் நடுவிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தார். இங்க 2 காரியத்தை பார்க்கணும். 1, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தார். 2, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னு யாரும் அங்கீகரிக்கல. தாவீதின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னு யாரும் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. தாவீது மறக்கப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு என்ன செஞ்சாரு, அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அப்ப அதை தேவன் என்ன செய்யறாருன்னா வெளிக்கொண்டு வர்றாரு. எப்படி வெளியில கொண்டு வர்றாரு, 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர், இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, இதை மாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தரவனோடே கூட இருக்கிறார். கோலியாத்தை வெற்றி கொண்டு தாவீதின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவன் வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி சவுலுடைய வேலைக்காரரில் ஒருவன் தாவீதின் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை அடையாளம் கண்டு கொண்டான். கர்த்தரவனோடு கூட இருக்கிறதை அடையாளம் கண்டு கொண்டான். அவன் வாசிக்கிறதுல தேர்னவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், அவன் வாசித்தால் உமக்கு விடுதலை உண்டாகும். என்ன பெரிய பொல்லாத ஆவி! அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. என்ன பெரிய பொல்லாத ஆவி! கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். பாருங்க, மறைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்யறார்னா வெளியில கொண்டு வரார். அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகும் பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டது போல என்ன செய்யலாம், இருக்கலாம். தேவன் உங்களை என்ன செய்வார்னா வெளியே கொண்டு வருவார். உங்கள் மேலே இருக்கக்கூடியதான அபிஷேகத்தை என்ன செய்வார்னா வெளியில் கொண்டு வருவார். உங்கள் மேலே இருக்கக்கூடியதான அந்த நோக்கத்தை தேவன் என்ன செய்வார்னா வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி,
உம்முடைய ராஜ்யத்தினுடைய சகல நாடுகளும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களிலும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவினுடைய சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தேசத்துல 127 நாடுகளை அகாஸ்வேர் ஆளுகை செய்கிறாரு. ஒரு ஜனம் தேசம் முழுக்க பரம்பி இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் விகற்பமாக இருக்குது. அவங்கள அழிக்கணும்னு சொல்கிறாரு. ராஜா தன் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ என்ன எழுதணுமோ எழுதிக்க, என்ன முத்திரை வைக்கணுமோ வச்சுக்க, அந்த ஜனங்களை அழிக்கணுமா அழிச்சுக்க அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்லி அனுப்புகிறார். இந்த ஆமான் என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆதார் மாதம் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையில் எழுதி எல்லாத்துக்கும் என்ன செய்கிறார்னா அனுப்புகிறார். ராஜாவினுடைய உத்தரவு எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது பரவுது. இவ்வளோ காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில் சும்மா இருக்கிறான். எஸ்தர் ஒரு தேவனுடைய பிள்ளை. எஸ்தர் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள். எஸ்தர் மேல அபிஷேகம் இருக்குது. எஸ்தரை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு அநாத பிள்ளையாய் இருந்த அவளை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து இன்றைக்கு இந்த உயர்வான இடத்துல வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. யாருக்கும் தெரியல. ஆனா மொர்தெகாய் என்ன செய்றார் சொல்றார், இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து என்ன செய்யும் எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்றார், இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னதுக்கு பிறகு எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்றக்க ஆரம்பிக்கிறா. ஜெபம் பண்ணினதற்கு பிறகு தேவன் அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை என்ன செய்யறாருன்னா கட்டளை இடுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த எஸ்தருக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு ஆமான் என்ன செய்யறான்னா தள்ளப்படுகிறான். காரணம் என்ன? பல வருடங்களாய் மறைந்திருந்ததான எஸ்தரை தேவன் வெளிப்படுத்துறார். சில நெருக்கடிகள் சில சூழ்நிலைகள் அப்படி வருது அப்படின்னா பயந்து ஓடுவதற்கல்ல, நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை தேவன் வெளிக்காட்ட விரும்புகிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை தேவன் வெளிக்காட்ட விரும்புகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகும் மறைந்திருக்கிறதான நம்மை தேவன் வெளிக்கொண்டு வர விரும்புகிறார். அது நிமித்தம் சில பாடுகளை சில வேதனைகளை சில முறுமுறுப்புகளை நமக்கு விரோதமாக என்ன செய்கிறார் அனுமதிக்கிறார். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவரை வெளிக்காட்டினார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 17:8. சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியினுடைய குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மறுநாள் பாருங்க, துளிர்ப்பு மாத்திரம் இல்லை, பூவும் கனியும் வரும். நாட் ஜஸ்ட் பட்டிங், தேர் வில் பி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஏதோ துளிர்த்தது அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை மறுநாளில் செஞ்சிருந்தார் பாருங்க. அது துளிர்விட மாத்திரம் இல்லை, அது பூ பூத்து அது வாதுமை பழங்களை என்ன செஞ்சுன்னா கொடுத்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்ம நிரூபிக்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை நியாயப்படுத்த போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மேல் இருக்கக்கூடியதான நியாயங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அது துளிர் விடுறது மாத்திரம் இல்லை, பூ பூத்து அங்கே கனி வருகிறத என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். மறுநாள் பாருங்க, ஒரு வெட்டப்பட்ட கோலாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு 10 நாளில் ஒரு 15 நாளில் ஒரு மாதத்தில் ஏதோ 1-2 அப்படியே துளிர் விட்டு பாருங்க துளிர் விட்டுருச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுநாள் அவர் உள்ளே போகிறாரு. அந்த வெட்டப்பட்டதான கோள் ஒருவேளை அது பூமியில் நிலைச்சு நிற்கக்கூடிய வேரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்க கோள் கூட மறுநாளில் என்ன செய்யாது, பூ பூத்து
பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா இது வெட்டப்பட்ட கோல் தான். ஆனா கர்த்தர் நம்மை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி கூடாரத்தின் முன்பாக வைக்கப்பட்டதான கோல். இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல். மறுநாளைக்குள்ள தேவன் என்ன செய்யறாரா? துளிர்க்கும்படியாக செய்கிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை மாற்ற தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும். அவருடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அவருடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றும். எப்படி மாற்றும்? சுவடுகள் தெரியாத அளவுக்கு மாற்றும். அவர் வாக்கு பண்ணினதை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவர் நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆனா அங்க பழங்களும் உண்டாயிருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு உலர்ந்த பள்ளத்தாக்குகள் அண்டையில கொண்டு போயிட்டு ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா? இதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. என்ன பதில் சொல்ல? எசேக்கியேலுடைய பார்வையில பார்க்கிறப்போ அது மரித்த சரீரங்கள் டீகம்போஸ் ஆகி இன்னைக்கு அதுல நரம்புகள் இல்லை, இன்னைக்கு அதுல சதைகள் இல்லை, இன்னைக்கு அதுல ஊன்கள் இல்லை, இன்னைக்கு அதுல எதுவுமே இல்லை. அந்த எலும்புகள் மேல கூட எந்த ஈரத்தன்மையும் இல்லை. அது உலர்ந்து போன, அது காய்ந்து போன எலும்புகள். ஆனா கர்த்தர் கேட்கக்கூடியதான கேள்வி என்னன்னா, இவைகள் உயிரடையுமா அப்படின்னு என்ன செய்யறார்? கேட்கிறார். எசேக்கியேலை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இது என்னுடைய விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டது. இது எனக்கு அருளப்பட்டிருக்கக்கூடியதான விசுவாசத்தை விட ஒரு பெரிய காரியமா இருக்குது. இது எப்படி நடக்குமா நடக்காதா? பாருங்க, மரித்தவனை உடனே உயிரோடு கூட எழுப்புனதை நம்ம பார்த்துருக்கிறோம். மரித்து 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொல்லப்பட்ட லாசருவை உயிரோடு கூட எழுப்புனதை பார்த்துருக்கிறோம். இது அதையெல்லாம் தாண்டி இது மரித்து 4 வருஷம் ஆச்சா, 40 வருஷம் ஆச்சா, 400 வருஷம் ஆச்சா, எத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சு, எதுவுமே தெரியாது. அவைகள் உலர்ந்த எலும்புகள். ஆனா கர்த்தர் கேட்கிறார், உயிர் அடையுமா? சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்றார். சொல்றாரு, எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள்னு சொல்றார். உயிரோடு இருக்கிறவன்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசினாலே கேட்க மாட்டான். இங்க அவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும் பேசு. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எலும்புகள் மாத்திரம்தான் நீ பார்க்கிற, எலும்புகளை பார்த்து மாத்திரம்தான் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல போற, எலும்புகளை பார்த்து நீங்கள் உயிரடையுங்கள் சொல்ல போற. நீ சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னா, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. பாருங்க, கோலை கொண்டு போய் வைக்கிறது மட்டும்தான் மோசேயினுடைய வேலை. துளிர்க்க செய்வது தேவனுடைய வேலை, பூ பூக்க செய்வது தேவனுடைய வேலை, கனிகளை உண்டாக்குவது தேவனுடைய வேலை. நம்ம வேலை என்னன்னா, கொண்டு போய் வை, கொண்டு போய் என்ன செய் வை. நாம் எதிர்பார்க்கிறதிலும் மேலான காரியங்களை செய்கிறவர் தேவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் தான். நீ அதை பார்த்து என்ன செய்? தீர்க்க தரிசனம் முறை, நீங்கள் உயிரடையுங்கள் என்ன செய்? பேசு. நான் என்ன செய்யறேன்னா, நரம்புகளை சேர்த்து. நான் என்ன செய்யறேன்னா, உங்கள் மேல் மாம்சத்தை கட்டளையிட்டு. நான் என்ன செய்யறேன்னா, உங்களை தோலினால் மூடி. நான் என்ன செய்யறேன்னா, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? உயிரடைவீர்கள். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புனா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிச்சா, ஒருவேளை உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நேராக பேசப்படுகிற அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணினீங்கன்னா தேவன் உங்களை துளிர்க்க செய்வார். தேவன் உங்க வாழ்க்கையை
ஒரு மாற்றத்திற்கு நேராக நடத்துவார். அங்கே கர்த்தர் சொன்னது நரம்புகள், மாம்சம், ஊன்கள் இதெல்லாம் நடக்கும் சொன்னார். நான் சொன்னபடி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கையில் கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட கூட சேர்ந்து கொண்டது. கையெலும்பு ஒரு இடத்துல கிடந்துச்சு, கால் எலும்பு ஒரு இடத்துல கிடந்துச்சு, இந்த சரீரத்திற்குண்டான தலை எங்கேயோ கிடந்துச்சு. ஆனா வார்த்தை உரைக்கப்பட்ட போது சகலமும் ஒன்றோடு கூட ஒன்று பொறைந்தினது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. பிறகு கடைசியா என்ன நடந்துச்சு? 10ஆம் வசனத்துல பாருங்க. 10ஆம் வசனத்துல, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது உலர்ந்த எலும்பு தான். இப்போ நரம்புகள் வந்துருச்சு, இப்போ தசைகள் மூடிருச்சு, இப்போ உயிர் வந்துருச்சு. உயிர் வந்தது மாத்திரம் இல்லை, இப்போ எலும்பி நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எலும்பி நிற்கிறது மாத்திரம் இல்லை, உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றது. மகா பெரிய சேனைகளாய் நின்றது. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல இன்னைக்கு நாங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும் எங்களை காலூன்றி நிற்க பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை போல எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, வெறுமையான பாத்திரங்களை போல நிற்கிறோம். வெறுமையான பாத்திரங்களை போல நிற்கிறோம். எதுவுமே இல்லை, ட்ரையாக இருக்கிறோம்ப்பா, ட்ரையாக இருக்கிறோம். ஆவி இல்லை, அடையாளங்கள் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்த எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் கர்த்தருடையவர்கள்னு சொல்லி சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிறதான வார்த்தை எங்களுக்கான வார்த்தை, எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதான வார்த்தை, எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறதான ஒரு வார்த்தை, எங்களை காலூன்றி நிற்க பண்ணுகிறதான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் நரம்புகளால் மூடப்பட போகிறோம், நாங்கள் மாம்சத்தினால் மூடப்பட போகிறோம், நாங்கள் காலூன்றி நிற்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயிரடைய போகிறோம். நாங்கள் நிற்கிறது சாதாரணமாய் நிற்க போகிறது இல்லை, மகா பெரிய சேனைகளாய் நிற்க போகிறோம். வெட்டப்பட்டதான எங்கள் கோள்கள் இன்றைக்கு துளிர்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. துளிர்க்க போகிறதோடு இல்லை ஆண்டவரே, பூ பூக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பூ பூக்கிறதோடு அல்ல ஆண்டவரே, நாங்கள் பழங்களை ஆண்டவரே கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மேல் அசைவாட போகிற கிருபைகளுக்காக, எங்க மேல் அசைவாட போகிற கிருபைகளுக்காக, எங்க மேல் அசைவாட போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காலூன்றி நிற்கணும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளாய் பள்ளத்தாக்கில வீசப்பட்ட நிலைமையில கிடந்தது போது ஆண்டவரே, நாங்க கர்த்தருடைய சேனைகளா நிற்கணும், மகா பெரிய சேனைகளா நிற்கணும் ஆண்டவரே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று என்றிடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று என்றிடுவோமே. குறுகிட மாற்றோம், குன்றிட மாற்றோம், தரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கணுக்கும், ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழி. ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும்.
ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பேர் அண்டவர் வாய். கரங்களை உயர்த்தி ஆகாய விண்மீன் போல அவருடைய ஜனம் பெருகும் என்று சொன்னேன். உடைய ஜனங்களாகிய நாங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு பெருக்கம் இன்றைக்கு கட்டளையிடப்படட்டும். ஒரு பெருக்கம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கட்டளையிடப்படட்டும். புலம்பல்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும், கூக்குரல்கள் மாறட்டும். ஆனந்த களிப்பும் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான்காவது காரியம், தேவன் தெரிந்தெடுத்தவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. No one can stop the one chosen by God. பாருங்க, நம்மளை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கூட கர்த்தர் இருந்தா, நம்ம மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா, நமக்கான வழிவாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார். ஒருவரும் தடை செய்யக்கூடாதபடிக்கு, ஒருவரும் நிறுத்தக்கூடாதபடிக்கு தேவன் நம்ம என்ன செய்வார்னா நடத்துவார். ஆரோன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு. ஆரோனுக்கு விரோதமாக எல்லாம் மறுத்தாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு கோலை கொண்டு வா. ஒரு வித்தியாசத்தை, ஒரு அடையாளத்தை தேவன் அந்த ஜனங்கள் முன்னாடி என்ன செய்யறாருன்னா காமிக்கிறார். காரணம் என்னன்னா, மோசே அந்த ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆரோன் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகருக்கு விரோதமாக அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா எழுப்பி இருக்கிறாங்க. யோசேப்புக்கு விரோதமாக 11 சகோதரர்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு விரோதமா யார் தீமை செய்கிறாங்க பிரச்சனை இல்லை, என்ன தீமை செய்கிறாங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா நன்மையாக முடிய பண்ணுகிறத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் தீமை செஞ்சவங்க மேலே நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மேலே நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மேலே நம்ம வன்கண்ணோடு கூட சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவனை இப்படி பண்ணிட்டான், தேவையில்லை. யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். காரணம் என்னன்னா, இங்க எல்லாம் தூக்கி போட்டு அடிமையாக எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்கன்னா விற்றுப்பட்டார்கள். தேவனுடைய நோக்கம் விற்று போடப்பட்ட அந்த எகிப்தில் அவரை உயர்த்துவதாக இருந்தது. விற்று போடப்பட்ட அந்த எகிப்து, அடிமையாக கொண்டு போகப்பட்டதான அந்த எகிப்து, அங்கே என்ன செய்கிறோன்னா கொண்டு போய் கர்த்தரை உயர்த்தி வச்சுருந்தாருன்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சில நேரங்களில் சொல்லலாம், என் லைஃபுக்கு எகென்ஸ்டாக இத்தனை பேர் நிற்கிறாங்க, நான் எப்படி முன்னேறுவேன்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேல் இருக்குமானால், தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால், எத்தனை பேர் உங்கள் உயர்வுகளை தடுத்தாலும் தேவன் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தணும்னு பிரயாசப்பட்டாலும், போராடினாலும், உலகமே சேர்ந்து காலை பிடிச்சி தொங்குனாலும் நம்முடைய உயர்வை தேவன் என்ன செய்வார்னா கட்டளையிட கூடும். யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் எழும்பின மாத்திரம் இல்லை, கடைசியில் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன்ட்ட சொப்பனத்துக்கு பதிலை சொல்லிட்டு சொல்லாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், மறந்து போனா. யோசேப்பு நினச்சிருப்பார், வெளியில் போயிருக்கிறான், பார்வோனோடு கூட நெருங்கின உறவில் நிற்கக்கூடியவன், எப்படியும் என்னை பற்றியதான காரியங்களை சொல்லி, என் மேல் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லி, இவர் என்ன செஞ்சுவார், சிறைச்சாலையிலிருந்து வெளியில் அனுப்புவார், எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சு கானானுக்கு போய் அப்பா எங்கே இருக்காங்கன்னு பார்த்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்க்கை அமைச்சு என்னென்னமோ நினச்சிருக்கலாம். எதுவுமே நடக்கலை. கர்த்தர் என்ன செய்கிறார்னா உயர்த்துறார். கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்துறார். எப்படி உயர்த்தினார்னா, தேவன் என்ன வாக்கு பண்ணியிருந்தாரோ, தேவன் சொப்பனத்தில் என்ன சொல்லியிருந்தாரோ, அந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும், அப்போ தேவன் ஒரு நாளை நியமித்து வச்சிருந்தார். யாக்கோபும் வந்து யோசேப்புக்கு முன்பாக பணிந்து நிற்கத்தக்கதான ஒரு நாளை தேவன் என்ன செஞ்சிருந்தார்னா முன்குறித்து வைத்திருந்தார்.
தேவனுடைய தீர்மானத்தை மனிதர்கள் தடுக்க இயலாது. நோ ஹியூமன் கேன் ஸ்டாப் வாட் காட் ஹேஸ் டிசைடட். உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அவர் நினச்சா இவர் தான் என்னுடைய ப்ரமோஷனை தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் எனக்கு வர வேண்டியதான இன்க்ரிமெண்ட்டை தடுத்துட்டு இருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடியதான ப்ரமோஷனை, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடியதான உயர்வை எந்த மனுஷனாலும் தடுக்க இயலாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்ப்புகளை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகளை பார்த்து நம்ம பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிட்டு இல்லைங்க, அவர் சொன்ன உயர்வு அவராலே வரும். ஆமென். ஹல்லேலூயா. 5வது காரியம், இந்த மாதம் அடையாளங்களின் மாதம். த மந்த் வில் பி a month of signs. அந்த கோள்களை மோசே சாட்சியினுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த அந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆண்டவர் ஆரோன் மேல் இருந்ததான அடையாளத்தை யோசேப்பு மேல் இருந்த அடையாளத்தை வெளிப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ரொம்ப வருஷங்களை என்ன செய்யலை, எடுத்துக்கல. யோசேப்பு பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் சிங்காசனத்துக்கு போனார். ஆனால் ஆரோன் மேல் இருந்ததான அந்த தீர்மானத்தை, ஆரோன் மேல் இருந்ததான அந்த அபிஷேகத்தை, அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த ரொம்ப டைம் எடுத்துக்கல. மறுநாள், இந்த மாதம் தேவன் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு மாதம். மறுநாள் மோசே சாட்சியினுடைய கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கணும். எவ்வளவு வறட்சியாக இருக்கட்டும், எவ்வளவு வறண்டு போனதான நிலைமையில் இருக்கட்டும், மறுநாளிலேயே துளிர்க்க செய்கிறதான தேவன் இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் துளிர்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வறட்சிக்கு பிறகு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, வறட்சிக்கு பிறகு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்கிறார்னா வச்சிருக்கிறார். எலியாவினுடைய நாட்கள்லையும் அப்படிப்பட்டதான ஒரு வறட்சிக்கு பிறகு ஒரு காரியத்தை தேவன் செய்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 பார்க்கும் பொழுது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமலையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். மழை வரல, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இருக்கு. ஜனங்களெல்லாம் கர்த்தரே தெய்வம்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இஸ்ரவேலினுடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கு. இப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை, பரவாயில்ல. கடுமையான வறட்சி, பரவாயில்ல. நீர் போய் போஜனம் பண்ணும், பெருமலையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். மழை வர்றதுக்கு முன்னாடி, மேகம் எழும்புறதுக்கு முன்னாடி ஒரு இரைச்சல் அவர் என்ன செய்கிறார்னா கேட்குறார். இரைச்சல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி என்ன செய்கிறார்னா தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ சமுத்திர முகமாய் போய் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பாருன்னு சொல்கிறார். பாருங்க, பெருமலையினுடைய இரைச்சல் கேட்கிறதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே என்ன செய்யறாரு, ஏறுறாரு. அதற்கு பிறகுதான் தரையிலே பணிந்து என்ன செய்யறாரு, தன் முகம் தன் முழங்காலில் பட என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. அதற்கு பிறகு வேலைக்காரனை கூப்பிட்டு சமுத்திர முகமா போய் ஏதாவது மேகம் எலும்புதான் பாருன்றாரு. போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்கிறான். ஆனா எலியா அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, பெருமலையினுடைய இரைச்சல் கேட்கிறதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுத்திர முகமா ஒரு மேகம் கூட எலும்பல, ஆனா விசுவாசத்தோடு கூட வறட்சிக்கு பின்னாடி பெருமலையினுடைய இரைச்சல் கேட்குது அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல அதை ஃபீல் பண்றார். விசுவாசத்துல அதை என்ன செய்யறார், அறிக்கையிடுறார். விசுவாசத்துல அதை ராஜா கிட்ட என்ன செய்யறாருன்னு சொல்றார். எலியாவுக்கு இருந்ததான விசுவாசம் என்னன்னா, என் வாக்கின்படியே அன்றி
மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ என்ன அதிகாரத்தோடு அவர் சொன்னாரோ அதே போல இப்ப சொல்றாரு, ஒரு வறட்சிக்கு பின்னாடி, நீண்ட ஆண்டுகள் வறட்சிக்கு பின்னாடி இப்ப சொல்றாரு, பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது. சொல்றாரு, இன்னும் 7 தரம் போய் பாருன்னு சொல்றாரு. இன்னும் 7 தடவை அவர் போய் என்ன செய்யறாருன்னா பார்க்கிறாரு. அப்படி பார்க்கிறப்போ கடைசியா 44ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. இவன் ஒவ்வொரு இடையும் போய் பார்க்கறான். தெற்கிருந்து வடக்கு வரைக்கும் பார்க்கறான், மேற்கிருந்து கிழக்கு வரைக்கும் பார்க்கறான், சுத்தி சுத்தி பார்க்கறான், ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப போய் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. கடைசி அவன் பார்க்கறான், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். எஜமான் சொன்னது, எலியா சொன்னது பெருமழையினுடைய இரைச்சல். அப்ப எப்படி வந்திருக்கணும்? மேகம் கூட்டம் கூட்டமா அப்படி என்ன செய்யணும்? வந்திருக்கணுமே, வரலையே. ஒரு உள்ளங்கை அளவு சிறிய மேகம் என்ன செய்து எழும்புது. அப்போ திரும்பவும் சொல்கிறான், ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஒரு உள்ளங்கை மேகம் சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு வந்து, உள்ளங்கை அத்தனை, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம், கொஞ்சம் சின்னதா சொல்லிட்டு இருக்கிறப்பவே வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பாருங்க, விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவர் செயல்படுவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த உள்ளங்கை மேகம் எழும்புறப்ப அறையை கட்டி கொண்டு என்ன செய்யணும்? ஓடணும். நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா வானம் கருக்கிறத பார்க்க முடியும். பெருமழையினுடைய இரைச்சலை மாத்திரமல்ல, பெருமழையை தேவன் என்ன செய்வார்னா பார்க்கும்படி செய்வார். வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து என்ன செஞ்சு பெருமழை உண்டானது. ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகத்தை கொண்டு பெருமழையை கட்டளையிட அவரால் கூடும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தேவனால் வறண்ட கோளை துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க முடியும். தேவனால் வறட்சியை மாற்றி ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகத்தை கொண்டு பெரு மழையை கொடுக்க முடியும். இந்த மாதம் அற்புதங்களுடைய மாதம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு இல்லைங்க, என் வாழ்க்கையில் ஒரு உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் எழும்பட்டுன்னு கேளுங்க. சிறிய மேகம் எழும்புகிறது மாத்திரம் இல்லாமல் பெருமழையை தேவன் பெய்ய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பார்க்கும் பொழுது சிலர், அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய லைஃப், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. எத்தனையோ மாதங்கள் நீங்கள் வலை போட்டிருக்கலாம், எத்தனையோ பிரயாசங்களை நீங்கள் போட்டிருக்கலாம், எத்தனையோ முறை வெறுமையான வலைகளோடு கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை, மிகுதியான மீன்களை பிடிக்கத்தக்கதாக தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பல தாமதங்களுக்கு பிறகு, பல ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரல, பல விண்ணப்பங்கள் கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா எதுவுமே தெரியல. வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலைமையில், எவ்வளவு சோர்வுகள் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், இந்த மாதத்தில் உங்களுடைய கோள்கள் துளிர்க்கும். துளிர்க்கிறது மாத்திரமல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்.
அது கோலாக இருக்கிறப்போ அது என்ன மரத்தினுடைய கோல்னு தெரியாது, அது என்ன கோல்னு தெரியாது. அது அடுக்கி வைக்கப்பட்ட அத்தனை கோள்களில் அது ஒரு கோலாக தான் இருந்துச்சு. அது பூ பூத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, அது வாதுமை பழங்களை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன கோள்ங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது ஆரோனுடைய கோள், அது வாதுமை பழங்களுடைய கோள், அது தெரிந்து கொள்ளப்பட்டதான கோள். நீங்க யாருங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் புறஜாதிகள் முன்னாடி நான் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய புறஜாதிய ஜனங்களுக்கு முன்னாடி கூட நான் நிந்தையாக, நான் பழிச்சொல்லாக தான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சோர்வுகள் மத்தியில் வந்திருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பூ பூத்து வாதுமை பழம், அது தேவனுடைய பிள்ளை, அது தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். அடையாளம் அடையாளம். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேல் உன் ஆவியையும் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவர், ஊற்றி ஊற்றி நிறைப்பவர். யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய். யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்ற, ஓ பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவன், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்ற, முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவன், இஸ்ரவேலின் யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலின் மகிமையானவரப்பா, நீங்க இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி யாக்கோபினுடைய மகிமையை திரும்ப வர பண்ணினது போல இஸ்ரவேலுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னவர். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் கோள்களை துளிர்க்க பண்ணுவீராக. உலர்ந்த எலும்புகள் போல பள்ளத்தாக்கிலே வீசப்பட்ட இடத்துல கிடக்கிற எங்களை ஆண்டவரே திரும்ப சேர்த்து எங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி எங்கள் எலும்புகள் எல்லாம் சேர்க்கப்படட்டும். நரம்புகளால் தசைகளால் நாங்கள் மூடப்படட்டும். எங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். நாங்கள் கால் ஊன்றி கர்த்தருடைய மகா சேனைகளாய் நிற்கத்தக்கதாக கர்த்தருங்க வாழ்க்கையை மாற்றுங்க. உலர்ந்த எலும்புகளாய் எங்களை அருவருப்பாய் பார்த்தவர்களுடைய கண்கள் எல்லாம் மகா பெரிய சேனைகளாய் எங்களை பார்க்கட்டும். தூக்கி வீசப்பட்டதான அந்த யோசேப்பை சிங்காசனத்திலே சகோதரருடைய கண்கள் கண்டது போல தூக்கி எறியப்பட்டதான எங்க வாழ்க்கை
சிங்காசனத்தின் மேல் வைக்கப்படுகிறத ஆண்டவரே அநேகருடைய கண்கள் பார்க்கட்டும். வெட்டப்பட்ட வறண்ட கோள்கள் துளிர்த்து பூ பூத்து வாதுமை மர பழங்களை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த வறண்ட கோள்கள் இந்த மாதத்துல துளிர்க்கட்டும்பா. வறண்ட கோள்கள் இந்த மாதத்திலே கத்தனை துளிர்க்க பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ஆண்டு ஜெபங்களுக்கான பதில, பல ஆண்டு கண்ணீர்களுக்கான பதில, பல ஆண்டு தாமதங்களுக்கான பதில தேவன் இந்த மாதத்தில் கட்டளையிட்டு ஒரு அற்புத அடையாளங்களுடைய மாதமாக தேவன் இந்த மாதத்தை மாற்றி தருவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று சொல்லி காணிக்கை செலுத்துவோம். சர்ச்சுக்கு இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு வாக்கு பண்ணவர்களும் நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தை முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தை முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்தும தேவம் அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்தும தேவம் அவர் பணிக்கு இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திருப்போம். என முடிவு செய்தோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் நிலைத்திருப்போம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஒவ்வொரு ஜனங்களோடு கூட இருக்கட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை செமையான வழியில நடத்துவீராக. இந்த வார நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்மைகள் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிரயாசத்திற்கான பலனை கண்டடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளி இடங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் தெய்வ பாதுகாப்பின் கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் வியாதி பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி மறை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்திருக்கிறவர்களும் வியாதி பலவீனங்களோடு கூட வந்திருக்கிறவர்களும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே தேவையோடு தேவ சமூகத்தில் கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரலோகத்தின் தேவனானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஈவுகளை கொடும் நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனங்களோடு தேவ சமூகத்தில் கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உம்முடைய ஜனங்கள் உமக்கென்று கொடுத்ததான காணிக்கைகள், தசமபாகங்கள், பொருத்தனை காணிக்கைகள், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கான பலனை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார நாட்களிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற தகப்பனே ஸ்தோத்திரம். தேவராஜ் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாஸ்வாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே பிறக்கிற இந்த புதிய ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவீராக. தேவன் நீர் தெரிந்து கொண்டவர்கள் என்பதை அநேகருடைய கண்கள் காண செய்வீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த முழு ஆண்டும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விசாரித்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காருங்க.